சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது கண்டிப்பா உண்டுங்க. அஷ்டம சனியை பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியின் மூலமாக அஷ்டம சனி வேதையை அடைகிறது. அதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல இடத்துல வர்றாரு. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தின் 15ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு வருகிறார். அதுவும் பெரிய நல்ல நன்மை. கடந்த காலத்துல ஒரு மாத 2 மாத காலமாக வருமானமே சரியா இல்லையே என்கின்ற மாதிரியான எண்ணங்களில் இருந்தவர்களுக்கு 2-11 அதிபதியான புதன் இப்போது 9ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். ஒரு 3 மாசமா புதனுடைய இயக்கம் உங்களுக்கு நல்லா இல்லை. 8ஆம் இடத்துல மறைஞ்சு ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்துன்ற ஒரே குழப்பத்தில் போய் கிடந்தார். அதனால ஒரு 3 மாத காலமாக பண விஷயத்துல திருப்தி நிறைவுகள் போன்றவைகள் இல்லாமல் இருந்தவர்கள், என்னுடைய பணமே போய் மாட்டிக்கிச்சு, வட்டி கட்ட முடியல, அது கட்ட முடியல, இது கட்ட முடியல, கொடுத்த இடத்துல திரும்பி வரல, நான் ஒன்று நினைச்சு கொடுத்தேன் அது ஒன்றா போய் மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த கால்குலேஷன் வேற மாதிரி போயிடுச்சு என்கின்ற யோசனை அமைப்புகளில் இருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து புதன் அப்படியே 9ஆம் இடத்திற்கு மாறுவதால் அதன் மூலமாக 2, 11, 9 போன்ற தொடர்புகள் கிடைப்பதால் பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல மாசங்க இந்த மாசம். பிற்பகுதி ஒரு 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 30ஆம் தேதி வரைக்கும் மே மாதத்தில் தொட்டது துளங்கும், பணம் நல்லா வரும். அதனால எது எங்கெங்கே கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் கடகடன்னு அந்த முயற்சிகளை சீக்கிரம் வைங்க. பணம் வருதுன்றதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் எந்த அளவிற்கு பண விவகாரங்களில் முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு கண்டிப்பாக இப்போது கிடைக்கும். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள், ஏற்கனவே கொடுத்து வைக்கப்பட்டிருந்த பணம் வாங்க வேண்டிய அமைப்புகள் எல்லாமே முழுதாக மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள் பணம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு சூரியன் போவதால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்க்கலாம். தலைமை பதவி சில பேருக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் தானே அது, தலைமை பதவி கிடைக்கும். புதிய தலைமை வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலைக்காரர்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, நீங்க சொல்லி அந்த வேலை கரெக்டா நடக்கக்கூடிய நிலைமை என அனைத்து தரப்பு சிம்மராசிக்காரர்களுக்கும், குறிப்பாக அரசியல் சார்ந்தோருக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே மாதம்